வெல்கம் டு ஜீவா ரிவ்யூ. இது எந்த சேனல் வரப்போகுதுன்னு தெரியல, எந்த சேனல் வந்தாலும் பாருங்க. ரோமியோ ஒரு படத்துக்கு வந்திருக்கேன். ரோமியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். நம்ம பார்க்க போற படத்தோட நேம் ரோமியோ. விஜய் ஆண்டனி மற்றும் மெர்லானி. விஜய் ஆண்டனி கம்பேக் கொடுத்த மாதிரி இது நல்லா இருக்கு. அப்புறம் யோகி பாபு வந்து அவரோட வேலை, அவருக்கும் கம்பேக் மாதிரி அந்த கதை நிறைய தமிழ் படங்கள் இங்கிலீஷ் படங்கள் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இது. இந்த படத்தை பார்க்குறப்ப அதுக்கு நீ இப்படி நின்று இருக்காத. படம் எப்படி இருந்துச்சு சொல்லு. படம் நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனிக்கும் அந்த பொண்ணு ஹீரோயின் மெர்லாலினி ரவி யாரும் தெரியல. நான் மெர்லாலினி ரவி அந்த பொண்ணு பேர். நல்லா இருக்கு படம். அவரும் நல்லா நடிச்சிருக்காங்க. விடி கணேஷ் இவங்கெல்லாம் வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு அவரோட கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி ரெண்டு பக்கமும் அழகாக பேலன்ஸ் பண்ணுறாரு இந்த படத்தில். எனக்கு தெரிஞ்சு படம் இந்த தடவை விஜய் ஆண்டனி கிட்ட தான். அதுக்கு முன்னாடி கொலையெல்லாம் ஒன்று எடுத்தாங்க, நம்மளை கொலையாக போட்டு எடுத்தாங்க. இந்த படம் வந்து அந்த நல்லா இருக்கு. அந்த டேரக்டரும் வந்து நம்மள மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் தான். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிது. அதனால இந்த படத்தில் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. நல்லா சூஸ் பண்ணி விஜய் ஆண்டனி கரெக்டாக இப்போதான் கதையை கரெக்டாக சூஸ் பண்ணுறா. இதே மாதிரி சூஸ் பண்ணிட்டு போனான்னா விஜய் ஆண்டனிக்கு ஒரு இந்த படத்தோட கதை என்னன்னா, என்ன நம்ம வாழ்க்கையில நடக்கிறது தான். ஆனால் இன்ட்ரெஸ்டா கொடுத்துருக்காங்க. மைக்கை வச்சுக்கிட்டு தூக்கி போட்டுற அப்படியே. சரி 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 சரி. அதான் விஜய் 19 கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அது அந்த மாதிரி பொண்ணு கிடைச்சி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 10 வயசு டிஃப்ரெண்ட். ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து 10 வயசு டிஃப்ரெண்ட்டு. அந்த 2K கிட்ஸுக்கும் இந்த இதுக்கும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா தான் கதை. கதைக்குள்ள ஒரு கதை போயிட்டு இருக்குது. நீங்கள் அந்த படத்தை பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணலாம். நிறைய இடத்துல வந்து குபீர் சிரிப்புகளை வந்துட்டு தான் இருக்குது. நல்லா இருக்கு. நம்ம காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம லவ் டுடேல படம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம்ல, அது மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. இந்த படம் பார்க்குறப்ப நல்லா இருக்கு. எல்லாரும் மறக்காம போய் ஃபேமிலியோட உட்காந்து தேட்டரில் பாருங்க. நாங்கள் ரோமியோவும் பார்க்கலாம், ஜூலியட்டையும் பார்க்கலாம். ஜூலியட் அந்த பொண்ணா சரக்கு ஜூலியட் பொண்ணு. ஜூலியட் சரக்கு அடிச்சாங்கன்னு தெரியாது. நல்லா இருக்குது. அந்த ஆம்பளைங்க பண்றதெல்லாம் அந்த பொண்ணு பண்ணும். அது வந்து கொஞ்சம் ரோமியோ ஜூலியட் வச்சிருக்கோம். அவனை அடிச்சு விடு சொல்லு. மறக்காம எல்லாரும் போய் தேட்டர்ல பாருங்க. தேட்டர்ல பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க பார்த்த தேட்டர்ல வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இந்த மாதிரி நல்ல படங்கள் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி வந்து பண்ண சம்பவங்கள் அப்படி. அதனால இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க பார்க்கலாம். நீ அவரோட அந்த டைரக்டரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் இம்பாக்டாக இருக்கும். அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் என்ன கொடுத்தாரோ அது டபுள் மடங்குல இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.